முருகன் கற்றது மலையளவு. இவனுக்கு தெரியுமா பார்க்கிறான். அவர் கேட்ட கேள்வி அறியாமையினாலே அல்ல, இவருக்கு தெரியுமா கேட்கிறார். திருன்னு முழிச்சான். ஓங்கி ஒரு குட்டு வைத்தார். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் கெட்டிக்கார பையனை வச்சு மக்கு பையனை குட்ட சொல்வார் வாத்தியார். இன்னைக்கு நீங்கள் பரீட்சைக்கு போகிற பையனெல்லாம் பிள்ளையார் கோயிலில் போய் குட்டிக்கிட்டு தானே தோப்புக்கரணம் போடுறீங்க. முருகன் கோயிலில் போய் யாரும் குட்டிக்கிறது இல்லை. படிக்காதவனாக இருந்தாலும் சிவன் கோயிலில் போய் யாரும் குட்டிக்கிறது இல்லை. மாரியம்மன் கோயிலில் போய் யாரும் குட்டிக்க மாட்டாங்க. பிள்ளையார் கோயிலில் போய் தான் குட்டிக்கிறீங்க. அது பரீட்சைக்கு போகிறதுனா பிள்ளையார் கோயில் தான் போவோம். தேங்காய் உடைச்சிட்டு தோப்புக்கரணம் போடுவோம். ஏன்? ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட, அம்மா உனக்கு தலை எங்கே இருக்குது? இங்கே. சின்ன 10 மாத குழந்தை தப்பை காட்டுறா கண்ணா காட்டும், கையை நீட்டு காட்டும். அதே மாதிரி உனக்கு கை வலிச்சா இங்கே அமிர்தாஞ்சனம் தடவர, கழுத்து வலிச்சா இங்கே அமிர்தாஞ்சனம் தடவர, தலை வலிச்சா எங்கே தடவர? இங்கெல்லாம் தடவணும். இதுதானே தலை, இதுதானே தலை. பைத்தியக்காரன் கூட தலை வலிச்சா இங்கே தடவுறீங்க மருந்த. இது தலையா? அப்போ என்ன அர்த்தம்? இங்கே தடவினா அங்கே வலி நிற்கும், இங்கே மசாஜ் பண்ணால் அங்கே வலி நிற்கும். அதனால தான் மூளை வேலை செய்யணும்னா அந்த தடவி கொடுக்கணும், மசாஜ் பண்ணால் தான் இந்த மூளை வேலை செய்யும். அதுக்கு தான் பிள்ளையார் கோயிலில் போய் இப்படி குட்டிக்கிறோம். இப்படி குட்டிக்கிட்டா வலிக்கும், இப்படி தான் குட்டிக்குவோம். இது மசாஜ் பண்ணுற மாதிரி. அப்போ படித்ததெல்லாம் ஞாபகம் வரும். அதே மாதிரி உட்காந்து தோப்புக்கரணம் போடுறோம். எதுக்கு? 2 கூடாது. படுக்கிற போது மனச்சிக்கல் இருக்கப்படாது, காத்தால் எழுந்திருக்கிற போது மலச்சிக்கல் இருக்கப்படாது. 2 வாழ்க்கையை குறைக்கும். மனச்சிக்கல் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் இருக்க குட்டிக்கிறார். வயிற்றில் மலச்சிக்கல். அன்றைக்கி தான் பரீட்சைக்கு போகிற பையனுக்கு 8 தோசையை போட்டு ஒரு 2 டம்ளர் டீயை கொடுத்து ஹார்லிக்ஸை கொடுத்து, கண்ணா நல்லா சாப்பிட்டுட்டு போடா, அது அங்கே போய் தூங்கும். பரீட்சைக்கு போகிற பையனுக்கு அரை வயிறு சாப்பாடு தான் போடணும். பரீட்சைக்கு போகிற பையனுக்கு ஏன்னா பசி இருக்கிறப்ப தூக்கம் வராது, வேலை செய்ய தோணும், சீக்கிரம் எழுதிட்டு போடணும்னு தோணும். நிறையா போட்டிங்கன்னா ஹாலில் உட்காந்து தூங்குவான். கொடுக்காதீங்க இஷ்டத்துக்கு. அன்றைக்கி தான் ஹார்லிக்ஸை கொடுக்குறது, விளம்பரத்தை படிச்சு விட்டு இதை சாப்பிட்டா ஞாபகம், ஒரே நாளே ஞாபக சக்தி வரும், அதெல்லாம் வராது. ஆரம்பத்துலேருந்து இருந்தால் தான். அதனால் இங்கேயும் நம்ம வயிறு காலியாக இருந்தால் தான் மூளை வேலை செய்யும். அப்போ இப்படி 2 காதையும் பிடிக்கணும். ஆண்டவனுடைய சிருஷ்டியில் நம்ம காது இந்த நுனியைத்தான் பிடிக்கும், அதுக்கு மேலே போகாது. அதோடு உட்காந்தா காது கையை விட்டுரும். இந்த நுனியை பிடிச்சா நமக்கு ஒரு ஆனந்தம் வரும். ஆடு மாடு எதுக்குமே இந்த காதுகிட்ட தடவி கொடுத்து பாருங்கள், அது அப்படியே கடிக்க வர்ற நாய் கூட நம்ம காலுங்கீழே சொருங்கி வரும். குழந்தையை தூங்க வைக்கணும்னா மடியில் படுக்க வச்சு இந்த காதுகிட்ட தடவுங்க, குழந்தை ஆனந்தமாக தூங்கும். அதை மடியில் போட்டு தட்டுறது. இப்போ தட்டுற அது 4 அடி எம்பும், ஹான்னு ஊச்சி விடும். அது தூக்கமே இல்லை. தொட்டில் போட்டு ஒரு வீசி ஒரு ஆட்டு, அது அங்கே போயிட்டு வரத்துக்குள்ளே இங்கே 2 தோசை வாத்துட்டு வந்துடுவா. அது உசுரே போயிடும். தப்பு. இந்த காதுகிட்ட தடவி கொடுக்கணும். நம்ம காதை யார் தடவி தருவா? நாமளே தான் தடவிக்கணும். இப்படி பிடிச்சிக்கணும். இந்த நுனியை தடவும் போது ஆனந்தம், டென்ஷன் இல்லை. இப்போ மனச்சிக்கல் இல்லை. வயிற்றில் தானே மலச்சிக்கல். நீ உட்காந்து எழுந்திருக்கிற போது இந்த வயிற்று சதைகள் அமுங்கிற போது மலச்சிக்கல் இல்லை. உனக்கு மலச்சிக்கலும் இல்லை, மனச்சிக்கலும் இல்லை, மூளையும் தூண்டி விடுற, பரீட்சை ஒழுங்காக எழுதுவேன். அதனால தான் பிள்ளையார் கோயில். சும்மா போயிட்டு குழக்கத்தைங்கிறதுக்காக அல்ல. அதே மாதிரி இங்கேயும் எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது. உலகத்துக்கு கற்பிக்க வேண்டிய ஞான பண்டிதன் முருகன். அதனால் கேட்குறான், நீ உலகத்தையே படைக்கிறவன், உனக்கு முதல்ல தெரிகிறதா? பிரணவத்துக்கு என்ன பொருள் தெரியலை. குட்டினா தலை கொஞ்சம் குலுங்கினா ஞாபகம். இப்போ கூட நமக்கு ஏதாவது மறந்து போச்சுன்னா அப்படி தலையில் அடிச்சுக்குவோம். மறந்து போனால் அப்படி தலையில் அடிச்சுக்குவோம். ஒரு குலுக்கினா ஞாபகம் வந்துடும். இந்த முதல் மாதம் வாங்குகிற போது 1 கிலோ சர்ஃப் வாங்கிடுவோம் டப்பாவோட. அடுத்த மாதம் ரீஃபில் பாக்கெட் வாங்குவோம். டப்பா விலை ஜாஸ்தி, அதுக்கு ஒரு 5 ரூபா கொடுக்கணும். ரீஃபில் பாக்கெட் வாங்கிட்டு வருவோம். அதை உடச்சி இதில் போடுவோம். போட்டால் இந்த 1 கிலோ டப்பாவில் அந்த 1 கிலோ பவுடர் போகாது, மிச்சம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் குலுக்கி விடுவோம். குலுக்கி விட்டால் மீதி பவுடரும் போயிடும். அதே மாதிரி நம்ம மண்டையை குலுக்கி விட்டால் ஞாபகம் தானாக வந்துடும். கீழே இருக்கிறது மேலே வரும் எல்லாமே. அதனால் இவன் குட்டினான் ஞாபகம் வர்றதுக்கு.